வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஏன் ரொம்ப சூடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காருக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டான கண்ணாடி இருக்குது. ஆனால் வந்து கார் அந்த கண்ணாடிலாம் மூடி இருக்கும்போது உள்ளே போனால் ரொம்ப சூடாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஜன்னல் வச்சுருந்தா ஜன்னல் மூடி இருக்கும்போது உள்ளே வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்கும். ஆனால் வெளியே போனால் நல்லா சில்லுன்னு காற்று வரும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, ஈவன் பாலி ஹவுஸ், அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி இருப்பாங்க, அது உள்ளே வந்து செடிகளை வந்து வளர்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே போனால் பயங்கர ஹீட்டாக இருக்கும். உள்ளே வந்து இந்த என்ன சொல்கிறது, மிளகாவை காய வைக்கிறது, இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு வந்து அதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அது உள்ளே ஏன் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது பசுமை இல்ல விளைவு. நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம், பசுமை இல்ல வீடு, பசுமை இல்ல விளைவு அப்படின்ட்டு. இந்த வீடு வந்து ஃபுல்லாக கண்ணாடியாலேயே வந்து ஆகிருக்கும். சூரியன்லேருந்து எல்லா வேவ் லென்த்லையுமே ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து கிட்டத்தட்ட மீட்டர்ஸ் கணக்கில் வந்து வேவ் லென்த் வந்து சூரியன்லேருந்து வரும். அதாவது அந்த வெளிச்சத்தை தான் வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் சொல்லுவாங்க. ஒன்று ஒரு கலர் ரேஞ்சஸில் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த வேவ் லென்த் வந்து இந்த யூவி ரேடியேஷன், அதாவது 380 நேனோமீட்டருக்கு கீழே இருக்கிற ரேடியேஷன்லாம் வந்து அட்மாஸ்பியரில் ஃபில்டர் ஆகி ரிமைனிங் இருக்கிற, அதாவது 380க்கு மேலே இருக்கிற நேனோமீட்டரில் இருக்கிற வேவ் லென்த் எல்லாமே வந்து பூமிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்படி என்ட்ரு ஆகும்போது ஷார்ட் வேவ் ரேடியேஷன், அதாவது 1000க்கு குறைவாக உள்ள நேனோமீட்டர்ஸ் வந்து இந்த பசுமை இல்ல விளைவு நடக்குது இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து போயிடும். அந்த கண்ணாடியில் வந்து உள்ளே புகுந்து போயிடும். ஓகேவா? அந்த கண்ணாடி வந்து இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷனை வந்து உள்ளே அலோவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த ரேடியேஷன் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே, முக்கியமாக செடிகள் இருக்கும், அந்த பாட்டு, அந்த பானை இருக்கும், மண் இருக்கும். இந்த வேவ் என்ன பண்ணும், போய் அதிலெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அந்த வீடு கண்ணாடி ஃபுல்லாக கண்ணாடியில் தான் மூடி இருக்கும். உள்ளே போகிற வேவ் வந்து உள்ளே போயிடும். ஆனால் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது இந்த கண்ணாடி வந்து வெளியே அலோவ் பண்ணாது. உள்ளே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து லாங் வேவாக கன்வெர்ட் ஆகிடும். உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து ஷார்ட் வேவாக இருக்குது, உள்ளே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லாங் வேவாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அந்த வேவால் வந்து வெளியே அதால் வர முடியாது. ஸோ உள்ளே பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ளேயே. ஸோ உள்ளே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பவுன்ஸ் ஆகி என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டெம்பரேச்சர் மோஸ்ட்லி எதால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதுக்கப்புறம் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் வந்து வாட்டர் வேப்பர், நீர்த்துளிகள் வந்து காற்றுல இருக்கும் இல்லையா, மாய்ஸ்சர் அது. ஸோ இதெல்லாம், அதுக்கப்புறம் ஓசோன் கூட இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஓசோன் வந்து ட்ரோபோஸ்பியரில் கம்மியாக தான் இருக்குது. ட்ரோபோஸ்பியர்ன்றது வளிமண்டலத்தோட ஒரு லேயர், நம்ம வாழக்கூடிய ஒரு லேயர். ஓகேவா? ஸோ இந்த கேஸஸ்லாம் வந்து என்ன பிடிச்சி வச்சுக்கும், அந்த ஹீட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிலில் விடுறீங்களோ, வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். வெளியிருந்து வர ரேடியேஷன் உள்ளே ட்ராப் ஆகி அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அதனால தான் வந்து இது எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலத்தில் வந்து வெயில் காலத்தில் வரக்கூடிய பயிர்களை, அதாவது செடிகளை வந்து வளர்க்குறதுக்காக இந்த மெக்கானிசத்தை வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மிளகாவை காய வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த பருப்பு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கு சோலார் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த பாலி ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த மெக்கானிசம் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் காருக்குள்ளேயும் சரி, ஜன்னல் வச்சுருக்கிற வீட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒன்றா இருக்கட்டுமே, ஆனால் கண்ணாடி வச்சுருக்கணும். அந்த கண்ணாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கலர் இல்லாமல் இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது தெரியணும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல எதுவாக இருந்தாலுமே வந்து ஹீட் வந்து ட்ராப் ஆகும். இப்போ காரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டு, நம்ம கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, வெயில் அடிக்கிற இடத்துல பார்க் பண்ணிட்டு, கண்ணாடியை வந்து ஓப்பனில் விடாமல் க்ளோஸ் பண்ணிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிற சூரிய வெளிச்சம், ஷார்ட் வேவ் ரேடியேஷன் வந்து கண்ணாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்குது காருக்குள்ளே, உள்ளே போயிடும். ஆனால் அதால் வெளியே வர முடியாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து காரை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க.
ரொம்ப புழுக்கமாக இருக்கும், உள்ளே வந்து வேகம் அப்படியே உள்ளே போகும்போதே மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோட காரணம் தான். உள்ளே இருக்கிற வாயு வந்து இதை வந்து ட்ராப் பண்ணி ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வைக்கிது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம வந்து வீடு வந்து சன்லைட் வர டைரெக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடை பூட்டிட்டு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும். என்ன காற்று இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜன்னல்லாம் திறந்து விடுவோம். இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஹீட் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இது வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ரொம்ப நியூவான கான்செப்ட்லாம் இல்லை. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே வந்து படித்த ஒரு கான்செப்ட் தான். அது வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூமி பெருசாக இருக்கா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஓசோன் லேயர் வந்து டாப்பில் இருக்குது. அதுதான் வந்து யூவி ரேடியேஷனை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு மற்ற எல்லா ரேடியேஷனையும் உள்ளே விடுது. அப்படி உள்ளே விடுற ரேடியேஷன் என்ன ஆகுனா பூமியில் பட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து சிதறும். அது சிதறும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயரும் சரி, நம்மளுடைய அட்மாஸ்பியரும் சரி, நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எமிட் பண்ணுறோம், மீத்தேன் எமிட் பண்ணுறோம், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன். இப்போ வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து அவ்வளவும் குறைச்சிட்டாங்க ஆஃப்டர் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகிற லாங் வேவ் ரேடியேஷன் வந்து இந்த கேஸஸ்லாம் பிடிச்சி வச்சுட்டு குளோபல் வார்மிங் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மேகங்கள் இருக்கும்போது வந்து நம்ம வந்து நைட்டில் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். எப்போல்லாம் வந்து நம்ம குளிரான நைட்டு வெளியே படுத்தா சில்லுன்னு காற்றடிக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அப்போல்லாம் வந்து வானத்தில் மேகம் இருக்காது. ஏன்னா வந்து மேகம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த லாங் வேவ் ரேடியேஷனை திருப்பி வந்து பூமிக்கே அனுப்பும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக புழுக்கத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், வெளியே படுத்தாலும் சரி, முக்கியமாக சம்மராக இருந்தால். அதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய இடத்துல நியூஸில் பார்த்துருப்போம். குழந்தைய வந்து காருக்குள்ளே விட்டுட்டு மூடிட்டு போயிட்டாங்க, அப்புறமா வந்து குழந்தைய எடுத்துக்கலாம், அங்கே போனால் பார்த்துக்க முடியாது அப்படின்ற ரீசனால் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்துருக்கும். காரணம், நீங்கள் வந்து காரை மூடுறீங்கன்னா ஜன்னலை ஓப்பனில் விட்டு மூடி இருக்கணும். நீங்கள் ஜன்னலை மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் ட்ராப் ஆகி உள்ளே ஹீட் ஆகி உள்ளே வந்து ஏர் வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டை ட்ராப் பண்ணி குழந்தை வந்து சஃபகேட் ஆகி இறந்து போகும். ஸோ இதனால தான் வந்து நிறைய நியூஸஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து காருக்குள்ளே என்ன சொல்கிறது குழந்தைய வைக்கும்போது ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லையா குழந்தைய கூட்டிகிட்டு போயிடணும், இல்லை குழந்தைய கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை கை குழந்தையா இருந்தால் எதுக்கு கூப்பிட்டு வரீங்க, ஏன் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அது உங்களுடைய பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம். ஆனால் ஒரு பச்சை குழந்தையாக இருந்தால் நீங்கள் அதை வந்து டேக் கேர் பண்ணி தான் ஆகணும், காரில் விடாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதனால் வந்து நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு தனியான வீடியோ June 5 என்வாயர்மெண்டல் டே அன்னைக்கு வந்து வரும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பூமியில் தான் வந்து காணப்படுது. ஏன்னா பூமியில் தான் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. மற்ற எந்த கிரகத்துலையுமே வந்து அட்மாஸ்பியர் இல்லை. அப்படி இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறது, ஜூபிட்டரோட மூணுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது ஃபுல் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட 24 மடங்கு அதிகமான ஹீட்டை வந்து பிடிச்சி வைக்கும். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கிற கிரகத்தில் மட்டும்தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஐ வில் பி ரைட் பேக். ஐ வில் பி ரைட் பேக் சூன்.